ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். அதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி ரொம்பவே ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரோட உள்ள கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கலாம். ஸோ கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து நம்ம சைஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரோட சென்டர்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க கார்னர் வரைக்கும். இப்போ வந்து அழகாக ரவுண்டாக நம்ம கட் பண்ணி குக்கருக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான சர்க்கிள் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை குக்கருக்குள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் கொஞ்சம் தடவி குடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம நார்மலாக டீ குடிக்கிற யூஸ் பண்ணுற கிளாஸை வந்து அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக ரெகுலர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இருந்துச்சுன்னா கேக்கும் புளிக்கும், அதனால தான். இப்போது அதே கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள மைதா ஆட் பண்ணணும். மைதா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேக்கோட பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் வந்து டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸாக இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் கொடுக்கும்போது இது குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா கேக் வந்து நல்லா வராது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். ஒரேடியாக பால் சேர்த்துறாதீங்க, ரொம்ப பேட்டர் தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப திக்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து பாலை 2 தடவை ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதோ பாருங்கள், இதுதான் கரெக்டான ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதுதான் கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்த உடனே நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஆட் பண்ணுறது நிறுத்திடுங்க. இது கூடவே இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்துக்கிறேன் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை அப்படியே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு. இப்போ இதில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்போ நம்ம வந்து குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? பட்டர் பேப்பர்லாம் போட்டு வெண்ணெய்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அதில் வந்து நம்ம கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நான் டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி கொக்கோ பவுடர் போட்டு அந்த லிக்விட் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கேக் வந்து ஃபைனலாக முடிச்சு வரும்போது எனக்கு ரொம்பவே மைல்டாக தான் தெரிஞ்சது இந்த டெக்கரேஷன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய கொக்கோ பவுடர் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 ட்ராப் 2 ட்ராப்க்கு பதிலாக கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேக்கோட டெக்கரேஷன் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேஸ்கெட் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் அந்த ப்ரெஷர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அடுப்பில் வைக்கும்போது ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சுடுங்க. அடுப்பில் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
ஒரு 30 to 40 minutes ஆகும். கேக் வெந்திருக்கான்னு சென்டரில் வந்து அந்த டூத் பிக்கை வச்சு விட்டு எடுத்து பாருங்கள். க்ளீனாக வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.